சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். பிறப்பிலேயே ஐயப்பனின் அனுகிரகம் பெற்ற 5 ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னோன்னே பலருக்கும் முதல்ல வரக்கூடிய தெய்வம் இந்த ஐயப்ப சுவாமி தான். ஐயப்பனுக்கே உரிய மாதம் கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்துல ஐயப்பனின் அனுகிரகம் பெற்ற 5 ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத சொல்றதுல நம்ம சேனல் ரொம்பவே சந்தோஷம் அடைகின்றது. உங்களுக்கு ஐயப்பனை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. ஐயப்பன் அப்படின்னு சொன்னோன்னே பலருமே அதீத ஒரு பக்தியோடையும் பாசத்தோடையும் கடினமான அந்த விரதத்தை மேற்கொள்வதற்கு ஆயத்தமாக இருப்பார்கள். அது ஏன் ஐயப்பனுக்கு மட்டும் இவ்வளவு கடினமான ஒரு விரதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயப்ப பக்தர்களை எந்த ஒரு தீய சக்தியும் அண்டாது. அது மட்டும் இல்லை, ஐயப்பனை அந்த ஒரு ராசிக்காரர்கள் மாலை போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ராசியில் உள்ளவங்களுக்கு பாதக சனி, அஷ்டம சனி இருந்தாலும் அந்த சனியினால் தாக்கம் வரவே வராது. அது ஐயப்பனுக்கு சனி பகவான் கொடுத்த வாக்கு. ஐயப்பன் அப்படின்னோடனே நம்ம நினைவுக்கு வருவது கருணையுள்ள தெய்வம், வீரமான தெய்வம். இந்த தெய்வத்தின் அனுகிரகம் பெற்ற முதல் ராசிக்காரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் ராசிக்காரர். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு அந்த சிவபெருமான் மற்றும் விஷ்ணுவின் அனுகிரகம் பெற்றவர்கள். இந்த இரு தெய்வங்களின் அனுகிரகம் பெற்றவர்கள் கண்டிப்பா ஐயப்பனின் அனுகிரகம் நிறைந்தவர்களாகவே இருக்கிறார்கள். ரிஷப ராசிக்காரர்கள் தன்னோட வாழ்நாளில் ஒரே ஒரு முறையாவது ஐயப்பனை தரிசித்து வரும்போது கண்டிப்பா அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை அடையலாம். இரண்டாவது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசிக்காரர். ஐயப்பன் பிறப்பிலேயே சிம்மம் உத்திர நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்கார். இந்த ராசியில் பிறந்த சிம்மம், உத்திர நட்சத்திரம் மற்றும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே பிறப்பிலேயே அந்த ஐயப்பனின் அனுகிரகம் நிறைந்தவர்களாகவே இருக்கிறார்கள். அதனால்தான் சிம்ம ராசிக்காரர்கள் எப்போதுமே அவர்களிடம் ஒரு துணிச்சல் இருந்து கொண்டே இருக்கும். ஐயப்பனுக்கும் சிறு வயதிலேயே அந்த துணிச்சல் இருக்கும். அதனால்தான் புலிப்பாலை நான் கொண்டு வருகிறேன் அப்படின்னு காட்டுக்குள்ள தைரியமாக சிறு பாலகனாக இருக்கும் போதே சென்றவர் ஐயப்பன். அதே துணிச்சலோடு சிம்ம ராசிக்காரர்களும் இருப்பார்கள். சிம்ம ராசிக்காரர்கள் தொடர்ந்து ஐயப்பனை வழிபாடு செய்யும் போது கண்டிப்பா அவர்கள் வாழ்க்கையில் பல நன்மைகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். மூன்றாவது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர். கன்னி ராசிக்காரர்களுக்கும் ஐயப்பனின் அனுகிரகம் நிறைவாகவே இருக்கு. அதுவும் குறிப்பாக கன்னி ராசி உத்திரம் நட்சத்திரக்காரவங்களுக்கு ஐயப்பனின் அனுகிரகம் நிறைவாக இருக்கின்றது என சொல்லப்படுகின்றது. அதனாலதான் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஐயப்பனின் குணமான கருணை உள்ளம் அதிகம் நிறைந்தவர்கள் கன்னி ராசிக்காரர்கள். இந்த கன்னி ராசிக்காரர்கள் ஐயப்பனை தொடர்ந்து வழிபாடு செய்யும் போது அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். ஒரு சில பெண்கள் கேட்கலாம், நாங்க பெண்கள், நாங்க ஐயப்பன் கோவிலுக்கு போக முடியாது, நாங்க என்ன செய்யறது? நீங்க ஐயப்பனுக்கு மாலை அணிந்தவர்களுக்கு உங்களால் முடிந்த இயன்ற உதவிகள் செய்வது, அவர்கள் கோவிலுக்கு செல்வதற்கு இயன்ற உதவிகள், உங்களால் ஐயப்ப பக்தர்களுக்கு இயன்ற உதவிகளை நீங்கள் செய்தால் ஐயப்பனின் அனுகிரகம் முழுமையாகவே உங்களுக்கு கிடைக்கும். நான்காவது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்கள் இயற்கையாகவே ஐயப்பன் மீது அதிக பற்று உள்ளவர்களாகவே இருப்பார்கள். ஐயப்பன் கோயிலுக்கு போறதுனாலே அவர்களுக்கு ஒரு மிகவும் பிடித்த ஒன்றாகவே இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கும் ஐயப்பனின் குணமான நுட்பமான அறிவு ஆற்றலும் தெளிவு நிலையும் வீரமும் நிறைந்தவர்களாகவே இருப்பார்கள். இவர்களும் ஐயப்பனை தொடர்ந்து வழிபாடு செய்வது, ஐயப்பனை அன்றாடம் நினைப்பது அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தும். ஐந்தாவது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனம் ராசிக்காரர். மீனம் ராசிக்காரர்களுக்கும் ஐயப்பனின் அனுகிரகம் நிறைவாகவே இருக்கின்றது என சொல்லப்படுகின்றது. ஒரு சிலர் கேட்கலாம், இந்த ஐயப்பனின் அனுகிரகம் பெற்றவர்கள் இந்த 5 ராசிக்காரர்கள் மட்டும்தானா, மற்றவர்கள் கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம். ஐயப்பனை மனமுருகி வேண்டி ஐயப்பனை நித்தமும் பூஜை செய்யும் அனைவருக்கும் ஐயப்பனின் அனுகிரகம் நிறைவாகவே இருக்கின்றது. 12 ராசிக்காரர்களுக்கும் ஐயப்பனின் அருள் நிறைவாகவே இருக்கின்றது. இந்த கார்த்திகை மாதத்தில் ஐயப்பனை நினைத்து அனைவரும் வழிபாடு செய்வோம். ஐயப்பனின் அருளை அனைவரும் பெறுவோம். ஓம் சுவாமியே சரணமையப்பா.
இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஐயப்பனை பிடிக்கும் அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஐயப்பனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.